பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்திருந்தார். இந்த வருகை தமிழகத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? மோடி திருச்சியில் பேசினாராம்ல, ஆமாம் அவ்வளோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் அப்படிலாம் ஒன்று. மோடி வந்து போனார் பயங்கரமான சுனாமி அப்படிங்கிறது நடக்காது. அவர் பேசின பூரா சீரியஸான டேட்டாவாக பேசிட்டு போயிட்டார். அது காமன் மேனுக்கு புரியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நான் வந்து பொய் சொல்லி பழகணும் கிடையாதுல்ல. நாளைக்கு கூட பிஜேபி 2026 ஆட்சிக்கு வந்து நான் சொல்லணுமா? அது சொன்னா நீங்க நம்புவீங்களா? பாண்டே சார் சங்கி நினைச்சே இப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேச வரும்போது மோடி மோடின்னு எல்லாரும் கத்துறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, பிஜேபி எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த பச்சா பிஜேபி கிடையாது. குழந்தைகள் பிஜேபி, காலே பதிக்கல, ஆளே இல்ல, அந்த பிஜேபி இல்லைன்னு தெரியும். அப்புறம் ஏன் சார் தாக்கம் எதுவும் பெருசா ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க? கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம், பிஜேபி செய்யவே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட். நாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நாடு முழுக்க நினைச்சிருக்கோம், மாநிலங்களுக்கு கூட நினைச்சிருக்கோம், நாங்க எத்தனை லட்சம் கோடி நினைச்சிருக்கோம், முன்னாடி கவர்மெண்ட் நினைச்சிருக்கோம், எல்லா டேட்டாவும் அள்ளி அரைச்சிட்டு. ஆனா அதை தாண்டி பெரிய தாக்கம் எதுவும் ஏற்பட போறது இல்லை. நான் தான் டேக்ஸ் கட்டினேன்னு கேட்பீங்க. நீ எவ்வளோ டேக்ஸ் கட்டினா, நான் எவ்வளோ கொடுத்தேன்னு எல்லாமே சொல்லிக்கிறேன். கீழே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம பிஜேபியோட. அப்படி இதுல எதுவும் உங்களுக்குலாம் வேலை இல்லாத சவர தொழிலாளி பூனைக்கு சரைச்சானா அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட். நான் நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அது கண்டென்ட் கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்தப்போ 2 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. 2 லட்சம் கோடியில் தமிழ்நாடு அரசு செஞ்ச கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் ஒன்று சொல்லுது. மகளிர் உரிமை செலவா வருவா. 60 வருஷம் திராவிட ஆட்சிக்கு பிறகு மாசம் 1000 ரூபாய் காசு வாங்கின இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க மக்கள் அப்படின்னா. திராவிட ஆட்சி மட்டும் இல்லையே சார், பாஜக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, எல்லா ஆட்சிகளும் மக்களுக்கு இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ல பணத்தை கொண்டு போய் கொடுக்கறத பண்றாங்கல்ல. இப்ப நான் பார்த்தேன், ஒரு அடுத்த 3 மாசம் 30,000 கோடி வாங்க போறாங்கன்னு பார்த்தேன். எப்படி அடைப்பீங்க சொல்லுங்க? 150 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு இருக்குது, நம்ம எப்படி அடைக்கணும்? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுல 1200 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து செலவு மாசம் சார். மாசம் ஒரு எய்ம்ஸ் கட்டலாம் சார். என்ன சார் புரிஞ்சுக்க மாட்டீங்க? மதுரையில மருத்துவக் கல்லூரி இருக்கா சார்? இருக்கு சார். அப்புறம் எதுக்கு சார் எய்ம்ஸ்? மத்திய அரசு கொண்டு வருது சார். நானே கட்டிடலாம் சொல்றேன் சார். அது கரெக்டா சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே மாவட்டத்துக்கு ஒண்ணு கட்டி வச்சிருக்கு. ஆமா, மத்திய அரசு நானும் வந்து கட்ட வருது, கட்டாம இருக்கீங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்திருந்தார். அப்போ தமிழக முதல்வர் உள்ளிட்ட நிறைய பிரபலங்கள் பங்கேற்றிருந்தாங்க. நிறைய பணிகளை துவக்கி வச்சிருந்தார். அப்புறம் கல்லூரியினுடைய ஒரு நிகழ்வுகளையும் பங்கேற்றிருந்தார். இந்த வருகை தமிழக அரசியல்ல, தமிழகத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிஜேபிக்காரங்களுக்கு இன்னொரு குஷியான ஒரு நிகழ்வு அவ்வளோதான். அவர் வந்தார்னா திருச்சி சுற்றி வட்டாரத்தில் கூடிய திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வருவாங்க. அவங்களாம் பார்க்க வருவாங்க. ரோட் ஷோ வந்து போகும்போது இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணும்போது பார்த்தாங்க. நல்ல ஹேஷ்டேக் போட்டாங்க, வணக்கம் மோடி அப்படின்னு, நேஷனல் ட்ரெண்டிங். அதெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்று இருக்காங்க. ஒன்று இதனால் விருந்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமா? மோடி தமிழ்நாடு வந்திருக்காராம்ல, ஆமாம். மோடி திருச்சியில் பேசினாராம்ல, ஆமாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச்சில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே 2 பேருக்கும் சண்டை, டிஎம்கே பிஜேபி வந்து அடிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. பிரதமர் கலந்துட்டார், முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரு. ஹாப்பியான விஷயம். அது டிஎம்கேக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, பிஜேபிக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தாது. நார்மலான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் பிரதமர் இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அவர் பிரச்சாரமாக எதுவுமே பேசலையே. அவர் பேசின பூரா சீரியஸான டேட்டாவாக பேசிட்டு போயிட்டார். அது காமன் மேனுக்கு புரியாது. அதை கொண்டு போய் எடுத்து சேர்க்க வேண்டியதான் பிஜேபிக்காரங்களுடைய வேலை. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு தமிழக முதலமைச்சருடைய பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமாக டிப்ளமேட்டிக்காக, டெக்னிக்கலாக அவர் ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் சொல்ல பெல்லுக்கு பாருங்கள், நாங்கள் வந்து வேலையை நடக்கலை, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்லாம் நிறையா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரிலாம் பேசுவார்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே 2-3 சந்தர்ப்பங்களில் அவர் வந்து மேடை ஏறும்போதெல்லாம் வந்து பிரதமர் வச்சுக்கிட்டே இவர் வந்து மாநிலத்துக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குற வழக்கமாக வந்து ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சியை பாராட்டி அந்த நிகழ்ச்சி விஷயத்தை பேசிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் கோரிக்கையில் வைக்கிறது, அதாவது நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம், பிஜேபி செய்யவே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்டாக இருக்குது. அந்த அஜெண்டா அவருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால அவரும் அந்த இடத்துல இறங்கிட்டு அவருடைய ஸ்பீச்சில் வந்து ஃபுல்லாக அது முன்னாடியே தயாரித்த ஸ்பீச் தான். ஸோ தமிழக முதலமைச்சர் பேசினதுக்கப்புறம் கவுண்டர் கிடையாது. முன்னாடியே தயாரிச்சு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நாடு முழுக்க நினைச்சிருக்கோம், மாநிலங்களுக்கு கூட நினைச்சிருக்கோம், நாங்கள் எத்தனை லட்சம் கோடி நினைச்சிருக்கோம், முன்னாடி கவர்மெண்ட் நினைச்சிருக்கோம், எல்லா டேட்டாவும் அள்ளி அரைச்சிட்டேன்.
அது புரிஞ்சவங்களுக்கு பரம சந்தோஷம். நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது மத்திய அரசு எவ்வளோ செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான சந்தோஷம். காமன் மேனுக்கு புரியாது. அது ஸ்பீச் இங்கிலீஷில் இருந்துச்சு, என்னதான் தமிழில் வந்து அந்த மன் கி பாத்தில் பேசுகிற வரை தமிழில் மொழி மாற்றம்லாம் பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு நார்மலான ஒரு போரிங்கான தூர்தர்ஷன் அண்டு ஆல் இண்டியா ரேடியோ அது மாதிரியான ஒரு எமோஷனலான விஷயமா தான் இருக்கும். அதை பின்னாடி வந்து 4 பேர் கொண்டு போய் இவ்வளோ லட்சம் கொடுத்தா இவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் அதை வந்து பிரித்து போட்டு ப்ராபகண்டா பண்ணாங்கன்னா 4 பேருக்கு போய் சேரலாம். ஆனால் அதை தாண்டி பெரிய தாக்கம் எதுவும் ஏற்பட போகிறது இல்லை. இல்ல நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். நான் வந்து பொய் சொல்லி பழகினவன் கிடையாதுல்ல சார். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, பின்னிட்டாரு பாருங்க. அது இந்தியா சீனா உறவுக்கான ஒரு மாமல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு. இது மாதிரி ஒரு சம்பவத்தோட தொடர்போடு நடக்கும்போது அதுக்கான ஒரு இம்பாக்ட் அந்த இடத்துல இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இது எலெக்ஷனுக்கான மாதம் வருஷம் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அவர் எலெக்ஷனுக்கான விஷயம் எதுவுமே பேசலையே. அவர் பியூராக வந்து டிப்ளமேட்டிக்காக பேசிவிட்டார். மாணவர்களுக்கான விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். கிவ் பேக் டு த சொசைட்டி, நீ நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு தகப்பனா, ஒரு மூத்த ஒரு குடிமகனா இந்திய மக்களுக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டார். இந்த பக்கம் வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கோம் யூனிவர்சிட்டியில் பேசிட்டு போயிட்டார். முடிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோதான். ஸோ அது வந்து இதுக்கப்புறம் அதோடைய வைப்ரேஷனை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் பண்ணுறது வந்து கீழே கட்சிக்காரங்களுடைய வேலை. அது வந்து போய் சேர்ந்துருக்காது. எனக்கு அதில் கன்ஃபார்மாக தெரியும். அதில் வந்து மோடி வந்துட்டு போனார், பயங்கரமான சுனாமி அப்படிங்கிறது நடக்காது. அப்போ அந்த சுனாமியாக இருக்கு. அதான் சொன்னேன், இது வந்து நம்ம ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த பேசுறது நான் இப்போ பேசுகிறேன் உங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. இப்போ இங்கே ஒரு மைக் மாட்டிருக்கீங்க, அதனால இது ஆம்பிளிஃபை ஆகுது, ஸ்பீக்கர் போய் கேமரா போய் எல்லாருக்கும் போகுது. அப்போ இது ஆம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதுதான் பிஜேபியுடைய வேலை. அதை அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி பண்ணால் ஏதாவது தெரியுமா இருக்கும். அப்போ வந்து பார்ட்டாக பிரித்து, நீ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னியே, இங்கே பாரு நாங்கள் ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்கோம், ஒன்றும் செய்யலைன்னு சொன்னியே இத்தனை ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம், அம்ருத்தில் உள்ள கொடுத்துருக்கோம், திட்டம் இவ்வளோ அவர் பேசுனதை பூரா எடுத்து பிரித்து போட்டு இவ்வளோ கொடுத்துருக்குறோம், நீ வந்து நான் ஏன் டேக்ஸ் கட்டேன், நீங்களாம் பலமுறை கேட்பீங்க, நான் தான் டேக்ஸ் கட்டினேன்னு கேட்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ டேக்ஸ் கட்டினா, நான் எவ்வளோ கொடுத்தேன்னு எல்லாமே சொல்லியிருக்காரு. அதை பதிலை வந்து காமன் மேன் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இந்த முழு ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ திரு தேவேந்திரன் ஊர் பூரா போய் கேள்வி கேட்குற, அவரே முழு ஸ்பீச்சை பார்க்கல, 48 நிமிஷம் பேசுனது. அப்போ காமன் மேன் எப்படி போய் கேட்பான்? இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ வந்து அதை கீழே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பிஜேபியோடைய கடமை. ஆனா அப்படி நீங்க சொன்ன மாதிரி சேர்க்கறதுக்கு அதுல ஒரு வைப்ரண்டான ஒரு விஷயம், ஒரு பெரிய தூரிகை, ஏதோ ஒரு எமோஷனலான இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கமா அரசியல் ஸ்பீச்சஸ்ல இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிட்டு மற்றதையும் டேட்டாஸையும் கேட்டுப்பாங்க. அப்படி இதுல எதுவும் உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாத சவரத்தொழிலாளிகள் பூனைக்கு சரைச்சானா அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட். நான் நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அது கண்டென்ட் கிடையாது. அப்ப யார் தப்புன்னு யோசிங்க. நீங்க எல்லாம் நேற்று வரைக்கும் என்ன குற்றம் சாட்டிட்டு இருந்தீங்க? மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது, மாநில அரசுடைய வரி எங்க போச்சு, நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு கிடைக்குது, யூபி 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கிடைக்குது தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கெல்லாம் தான் பதில் சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு ஷேர் கொடுத்துருக்கு தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு பங்களிப்பு, இதற்கு முன்னாடிலாம் எப்பயுமே வரலாற்றில் இல்லாத அளவு கொடுத்துருக்கு. அவர் ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால, இது டே ஒன்லன்னு சொல்றாரு, நீத்தி ஆயோக் அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சராக இருந்ததுனால மாநிலங்கள் அவர் குஜராத் தேஸ்க விகாஸ்களே குஜராத் விகாஸ் தான் அப்பயும் சொன்னார். இந்தியாவின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சி பண்ணார். இப்போ ஒரு குஜராத் முதலமைச்சராக இல்லாமல் நாட்டோட பிரதமராக மாறின பிறகு மாநிலங்களுடைய உரிமையில புரிஞ்சுக்கிறார், அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறார். அது நிறைய டைலூட் பண்றாரு. நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாம வேற விஷயங்களை பூரா செலவழிச்சுக்கிட்டு அப்புறம் கையில காசு இல்லை எப்படி வரும்? தமிழ்நாடு அரசு 7 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கா? இந்த கவர்மெண்ட் வந்தப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. ஒரு பேச்சு 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சு நான் குத்துமை பம்மான்னு சொல்றேன். 2 லட்சம் கோடியில தமிழ்நாடு அரசு செஞ்ச கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் ஒண்ணு சொல்லுங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லுங்க. மகளிர் உரிமை செலவா வருவா? அந்த 2 லட்சம் கோடி எப்படி அடைப்பீங்க சார்? அது வரவும் தானே சார். எப்படிங்க வரும்? விமனுக்கு பணம் கிடைக்குது, அதை அவங்க வந்து அதெல்லாம் இந்த விமன் எம்பவர்மெண்ட்லாம் ஏங்க நீங்க போய் பேசுறீங்க? பஸ் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா அது என்ன போகும்? மாசம் 1000 ரூபாயில போது 500 ரூபாய் டாஸ்மாக் இவ்வளவுதான் போகும். நீங்க அப்படி ஒரு வருமானம் வரும் சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். நாங்க 6000 ரூபாய் கொடுத்தோம் சார், நாங்க டெக்னிக்கலா சார் ஏதோ ஒரு புடவையே எடுப்பாங்க, ஏதாவது ஒரு சாப்பிடுறதுக்கு எங்கேயோ போவாங்க, அங்க டாக்ஸ்ல வரும். புடவையும் இல்ல சார், அது எப்படி அவங்க சாப்பிடாம வந்துருவாங்களா? அவங்க சாப்பிடாம வந்துருவாங்களா, புடவை வாங்காம வந்துருவாங்களா? இதுக்காக வெளியில 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த 1000 ரூபாய் கொடுக்கல, புடவை வாங்காம இருப்பாங்களா, சாப்பிடாம இருப்பாங்களா? இல்ல சார், 4 வாங்குற இடத்துல 1000 ரூபாய் கொடுக்கலன்னு வீட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா ஹோட்டல் சாப்பிடுவாங்க. 4 வாங்குற இடத்துல 5 வாங்குவாங்க. அது ஒரு பொருளாதார சுழற்சி ஏற்படுத்தி அது வந்து பொருளாதார அலர்ச்சியை தான் ஏற்படுத்தும், சுழற்சி ஏற்படுத்தாது. ஏன்னா தேவைக்கு அதிகமான விஷயமா போய் நிற்கும். 1000 ரூபாய் கொடுக்குற புட்சாலித்தனமா, 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழி கொடுக்குற புட்சாலித்தனமான்னு சொல்லுங்க. உலகத்தின் பழைய பழமொழி, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க.
நீங்க 60 வருஷம் திராவிட ஆட்சிக்கு பிறகு மாசம் 1000 ரூபாய் காசு வாங்கின இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க மக்கள் அப்படின்னா. திராவிட ஆட்சி மட்டும் இல்லையே சார், பாஜக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, எல்லா ஆட்சிகளும் மக்களுக்கு இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ல பணத்தை கொண்டு போய் கொடுக்கறத பண்றாங்கல்ல சார். இங்க ஆரம்பிச்சது எல்லா இடத்துலயும் போய் நிக்குது. ஆமான்ற பிஜேபி கொடுக்கலன்னு சொல்லலாம், பிஜேபி புனித கட்சி சொல்லலாம் உங்கள்ட்ட. 2 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க கொடுத்த வெல்ஃபேர் ஸ்கீம்ல சூப்பர் கொடுத்துட்டீங்க. 2 லட்சம் கோடி கடன் எப்படி அடைப்பீங்க? உள்ள காசு வரணும்ல. எப்படி ஒரு 2 லட்சம் கோடி கடன்? எப்படி நான் மத்த இதுக்கு முன்னாடி வச்ச சுமையெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் பார்த்தேன் ஒரு அடுத்த 3 மாசம் 30,000 கோடி வாங்க போறாங்கன்னு பார்த்தேன். எல்லாமே சேர்த்து 2 லட்சம் தான் வச்சுக்கணும். 2 லட்சம் கோடி போய் ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாம் சேர்த்து ஏடிஎம்கெல்லாம் சேர்த்து வச்சுன்னா 7 லட்சம் கோடி கடன் இருக்கா? எப்படி அடைப்பீங்க சொல்லுங்க? டு யூ ஹேவ் எனி பாலிசி? 150 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு இருக்குது, நம்ம எப்படி அடைப்போம்? இந்தியா கன்ஸ்ட்ரக்டிவா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்தியா உள்கட்டமைப்பு எவ்வளவு செலவழிக்குன்னு பாருங்க. புல்லட் ட்ரெயின் உள்கட்டமைப்பு கிடையாதா? இஸ்ரோ உள்கட்டமைப்பு கிடையாதா? வந்தே பாரத் உள்கட்டமைப்பு கிடையாதா? டூரிசம் உள்கட்டமைப்பு கிடையாதா? காசிக்கு யாத்திரை உள்கட்டமைப்பு கிடையாதா? பனாரஸ் இப்ப ரெடி பண்ணிருக்க உள்கட்டமைப்பு கிடையாதா? அயோத்தி உள்கட்டமைப்பு கிடையாதா? எத்தனை 1000 பேர் கேரளா பாக்குறீங்களா பாக்கலையா? அப்ப இது மூவ்மெண்ட் நடக்குது. உள்கட்டமைப்புல பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி எந்த பேருந்து நிலையம் சொல்லுங்க? கேளம்பாக்கத்துல புதிய பேருந்து நிலையம், அது ஏடிஎம்கே பேர்ல கட்டினது. இது சொல்ல போறீங்களா? நான் நீங்க பண்ண இந்த 3 வருஷத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டான விஷயம் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இதைத்தான் சொல்ல. நீங்க காசு வாங்குங்க சார், நான் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுன்னு கேட்குறீங்க, நீ வாங்க, உங்க உரிமை. என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. அப்ப பண்றது கன்ஸ்ட்ரக்டிவான விஷயமா இல்லாம போனா எப்படி நீங்க ரீப்ரொடக்ட் பண்ணீங்க, எப்படி அடைப்பீங்க? இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க சாலைகள் போடுறான், டோல் கட்டுறான், காசு திரும்பி வருது, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, ஜிஎஸ்டி வசூல் பண்றான், இன்கம் டேக்ஸ் வசூல் பண்றான், வருமானம் வருது, இன்க்ரீஸ் பண்ற. நீங்க டாஸ்மாக் வருமானத்தோட என்ன வருமானத்தை கூட்டிருக்கீங்க? மேல 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 ரெஜிஸ்ட்ரேஷன் வருமானத்தை கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் என்னது? எப்படி நீங்க எப்படி அநியாயமான வசூல் நடக்கு பாருங்க. டாஸ்மாக் நான் குடிக்கிற மூலமா என் உடலை அழிக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்குறேன். ஒண்ணு இது சின் காசுன்னு சொல்லுவாங்க. எப்படிங்களா? அது அந்த மணி என்னன்னா அது பாவ காசு. அது மாதிரி இந்த பக்கம் பாருங்க. ஏன் வீட நான் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு ஏற்கனவே நான் இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கேன். நான் 100 ரூபா சம்பாதிச்சிருக்கேன், அதுக்கு நான் ஏற்கனவே 30% நான் டாக்ஸ் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடு வாங்குறேன், வீட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டிட்டேன், வீட்டுக்கு அந்த வீடு நான் வித்தேன்னு வச்சுக்கோங்க, அதுல எனக்கு 100 ரூபா கிடைக்குமா? அதுக்கு நான் திரும்ப டாக்ஸ். இது என்ன கணக்கு சொல்லுங்க? அப்ப நான் என் வீட்டை என்ன செய்யறேன்? ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி பேசுவோம். என் வீட்டை நான் என்ன செய்யறேன்? ரெஜிஸ்டர் பண்றேன். என் வீடு தான் சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு வாங்கிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 10% வாங்குறீங்க. என் வீட்டுல பேர் மட்டும் எழுதி நான் வச்சிருக்கேன், தம்பி தேவேந்திரன் கொடுக்கலாம் பாக்குறேன், பேர் மட்டும் நான் பட்டாவே மாதிரி பேர் மட்டும், அதுக்கு எவ்வளவு டாக்ஸ்? நான் ஒன்னு உள்ள நுழைஞ்சா காசு, அபிஷியலா காசு, அன்அபிஷியலா காசு. இந்தியா முழுக்க மணி தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு பாவ மணி தானே இந்தியா முழுக்கவே வந்து. சார், ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குன்னு சொல்லல சார். உங்க வருமானம் எதை நம்பி இருக்குன்னு சொல்லி நான் சொல்ற கொஞ்சம் வாதத்தை புரிஞ்சுக்கங்க. மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 ரெஜிஸ்ட்ரேஷன்ல, புரிஞ்சுங்களா? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. இந்தியாலேயே 7வது 8வதுக்கு மேல இருக்குது சார் தமிழ்நாடு, எல்லா வகைகள்லயும். சரி, இந்த மாதிரியான நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 வருமானம் எது சொல்லுங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வாட் ஐம் டெல்லிங், கொஞ்சம் புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 வருமானம் எது சொல்லுங்க? தமிழ்நாட்டு அரசுக்கு எது வருமானம் தருதுன்னு சொல்லுங்க. இந்த 2 சின்மணி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன மத்திய அரசுக்கு 100 வேற வருமானம் வந்துகிட்டு இருக்குன்ற, அவன் உள்கட்டமைப்பு வலுப்படுத்திட்டே போறான்ற. நான் அதை மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா நான் கேட்கிறேன். இதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு ஒன்று நீங்க கடன் அடைப்பீங்க. தம்பி, நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டேன். 1 லட்ச ரூபா நீங்க தனியா 2 கேமரா போட்டு ஸ்டூடியோ போட்டு வச்சு நீங்க பொழைச்சிங்க. 1 லட்ச ரூபாயில இருந்து நீங்க 80,000 10 ரூபா குறைஞ்சாலும் யூ ஹேவ் a space to give it back. நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு நேரா டாஸ்மாக் போயிட்டீங்க. எனக்கு எப்படி கொடுப்பீங்க? இந்த கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. 1 லட்சம் கூட 1 லட்சம் கூட ஏன் காசு? ரைட், சூப்பர், கொடுத்தாச்சு. என்ன பண்ணீங்க சார்? இப்ப கடன் கொடுக்கறதுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்குல்ல சார். நார்மலா நம்ம பேங்க்ல கடன் அப்ளை பண்ணாவே நம்ம கிட்ட என்ன வருமானம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துட்டு தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு தமிழ்நாடு எவ்வளவு பேராமீட்டர்ல அது விளிம்பு நிலை தாண்டி போயிருச்சு. நீங்க தயவு செய்து பொருளாதார வல்லுநர்கள் கோவிட் பீரியட்ல தளர்த்தின பீரியடையும் முடிச்சு அந்த விளிம்பெல்லாம் தாண்டி 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 எகிரி போயிட்டு நிறைய ஸ்டேட்டுகளுக்கு சார், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கூட சார். நம்ம அந்த கடன் அக்கறைங்கிறது புரியுது. ஆனா 2 லட்சம் கோடி சொல்றீங்க, 150 லட்சம் கோடி இன்னொரு பக்கம் இருக்கு. இப்பதான் சொன்னேன், அதுக்கு நீங்க வருமானங்கள் நிறைய இருக்கு. ஜிஎஸ்டி வருமானம் சொன்னதுதான் திரும்ப 2வது வரி நான் சொன்னேன். திரும்ப முதல்ல அங்கேயே நிக்கிறீங்க. நான் என்ன சொல்றோம்? ஒரு கேள்வி 7 தடவை கேட்டா நான் பதில் சொல்றேன். இல்ல சார், நான் 8,000 பதில் புதுசா நான் ட்ரை பண்றேன். இவ்வளவுதான் சொல்றேன். நீங்க கேரளா முங்கிட்டு இருக்கு. கேரளா என்ன இருக்கு பாருங்க. கேரளா மாடல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. உலகத்துக்குலாம் நீங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க போய் பாருங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. சொந்த காசுல நிக்க முடியுதான் பாருங்க. டெல்லி என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நிக்க முடியும். நீ பாருங்க, நீங்க வச்சுக்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க அது மாதிரி பிஜேபி 2 ஸ்டேட் சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுல என்ன இருக்குது, என்ன ப்ரொடக்டிவிட்டி கூடி இருக்கு, என்ன புது விஷயம் வந்திருக்கு.
ஒரு தொழில் முனைவோருக்கான விஷயம் நான் சொல்ற ஏற்கனவே சொன்னேன் சார். இந்த 1000 நீங்க சொன்ன 1000 அழகா சொன்ன பெண்களுக்கு வந்து இப்படி நிறைய வந்து அவங்க சேலை வாங்குவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இதான் நீங்க இல்ல சொன்ன. அதுவும் ஒரு உதாரணமா சொன்னோம். வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சார். இலவச பேருந்துங்கிறத அவங்க பயன்படுத்தும் போது வேலைக்கு போலான்ற முனைப்பு வரும், செலவுங்கிறத தாண்டி என்ன வேலைக்கு போகலான்னு முனைப்போம். வேலைக்கு போய் என்ன செய்வாங்க? 100 ரூபா சம்பாதிப்பாங்களா? அதான் ஏற்கனவே சம்பாதிச்சிருக்காங்க. நான் சொல்றது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குதா, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதா நான் பேசிட்டு இருக்கிறேன். புதிய நிறுவனங்கள் நான் இப்ப சார் நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேலைக்கு போய் தானே சார் ஆகணும். இல்ல சார், நிறைய இடங்கள்ல பேருந்து வசதி அல்லது இந்த செலவுக்கு பயந்தே வேலைக்கு போற வருமானத்துக்கு தானே சார், வேலைக்கு போற வருமானம் தானே சார். கண்டிப்பா சார். படிக்கிறதுக்கு ஏற்கனவே ஃப்ரீ சார். ஃப்ரீ சார், தூரமா இருக்கு, ஏற்கனவே 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு பஸ்ல சார். பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பஸ்ல போனா ஃப்ரீ சார். பஸ் பாஸ் கொடுப்பாங்க. என்ன சார் நீங்க ஏதாவது ஒன்று உங்களால சொல்ல முடியாது. இவ்வளவுதான் பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. நான் வேற வழி சொல்றேன் பாருங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க, ஹோட்டல் நீங்க புடவை நீங்க பஸ் நீங்க ஒன்னும் புதுசா சொல்ல முடியல, நீங்க ஒத்துக்குங்க. நான் வேற ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுல 1200 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து செலவு மாசம் சார். மாசம் ஒரு எய்ம்ஸ் கட்டலாம் சார். என்ன சார் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நம்ம நிறைய செங்கல்பட்டுல உலகத்தரத்திலான எய்ம்ஸ், விழுப்புரத்துல உலகத்தரத்திலான எய்ம்ஸ், ஸ்பெஷாலிட்டி இங்க நிறைய இருக்கு சார். நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க மருத்துவ கல்லூரிகள் சார். போன பீரியட்ல 11 அட்டஸ்டேட் கொண்டு வந்தாங்க சார். எல்லா மாவட்டத்திலயும் ஒரு கல்லூரி இருக்கு சார். மதுரையில மருத்துவ கல்லூரி இருக்கா சார்? இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்புறம் எதுக்கு சார் எய்ம்ஸ்? மத்திய அரசு கொண்டு வருது சார். நானே கட்டிடலாம் சொல்றேன் சார். அது கரெக்டா சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே மாவட்டத்துக்கு ஒண்ணு கட்டி வச்சிருக்கு. ஆமா, மத்திய அரசு நானும் வந்து கட்ட வருது. ஆனா கட்டாம இருக்கு. என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஏற்கனவே சைக்கிள் இருக்கு, நான் பைக் வாங்க மாட்டேன்றீங்க தானே சொல்றீங்க? இல்ல சார், ஏற்கனவே பைக் வச்சிருக்கோம், இன்னொருத்தர் பைக் தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்காங்க. கார் வாங்கிக்கங்கன்ற நானு சொந்த காசுலயே வாங்க முடியும். நீங்க எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ற சார். நான் வரேன் வந்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களேன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. இங்க இருக்கு. எஸ், நாங்க சஃபிஷியண்டா வச்சிருக்கோம். நீங்க வரேன்னு சொன்னவங்க என்ன வரல? கண்ணை திறக்காம காதை திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்கவர் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? மாசம் 1200 கோடி நீங்க வந்து 1000 காசு கொடுக்குறீங்க. யோசிச்சு பாருங்க. 38 மாசத்துல தமிழ்நாட்டுல அரியலூர் பெரம்பலூர்ல எய்ம்ஸ் கொண்டு வர முடியும். 38 எய்ம்ஸ் கொண்டு வர முடியும். இந்தியால ஒருத்தவங்கள சொந்த காசுல அதிர்ச்சி அடைக்க முடியும். இதனால நம்மளுடைய சுகாதாரம் பேணுமா? அது வராதா? நமக்கு வந்து நாட்டு மக்களுடைய சுகாதாரம் வளருமா வளராதா? பக்கத்து ஸ்டேட்காரன் பூரா ஓடி வருவானா மாட்டானா? இப்பயே வந்துட்டு இருக்காங்க சார். தம்பி கொஞ்சம் நிதானம் பழகுங்க. நான் என்ன சொல்றேன்னு உள்வாங்க. இப்ப வர அப்போலோ போறானா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரானா சார்? டெல்மி சார். காவிரிக்கு வரானா உங்கள்ட்ட வரானா? நான் எய்ம்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எய்ம்ஸ் மத்திய அரசோட ஒரு நிறுவனம் சார். சார் மாநில அரசோட பங்களிப்பு அதுல இருக்கு சார். நான் சொல்றேன் மத்திய அரசோட பங்களிப்பே இல்லாம எய்ம்ஸ் கட்டலாம் அப்படின்னா எய்ம்ஸ் கட்டல சார். எய்ம்ஸ் மாதிரி சர்வதேச தரத்துல நீங்க சொந்த காசுல தமிழ்நாடே கட்டலாம். இடையில ஒரு செய்தி கூட வந்துருந்துச்சு சார். ஏற்கனவே நிறைய இருக்கு. ஸோ புது மருத்துவக் கல்லூரிகளோ அல்லது மருத்துவமனைகளோ மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னு ஒரு செய்தி கூட வந்துச்சு. மருத்துவக் கல்லூரிகள் பத்தி பேசுவோம் சார். அடுத்து மருத்துவமனைகள் பத்தி பேசிட்டு இருக்கு சார். இப்ப மருத்துவர்கள் திரும்புவாங்க. மருத்துவ யார் தடுக்க போறா? அவ்வளவு மாணவர்கள்ட்ட தான் நான் கொடுக்க போறேன். நான் ஃபெசிலிட்டி பண்ணி நீ எப்படி தடுப்ப? பிரைவேட்ல பண்ணலையா? அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீங்கிட்டே போக கூடாது, பேலன்சிங் ஏற்பாடு பண்றாங்க. நம்ம அதை வாங்கிட முடியும். ஏடிஎம்கே பொருள் எப்படி 11 மருத்துவக் கல்லூரி வாங்குறாங்க? அப்படி ஏப்பா இந்தியா பூரா 11 மருத்துவக் கல்லூரி இல்ல, உங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 வருமானம் கேட்கலையே. ஏடிஎம்கே முயற்சி பண்ணாங்க, வாங்கினாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். அது நீங்க மாறும்போது சார் நீங்க தான் நீட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க. எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க சார். உங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் வேண்டாம், ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து குடிக்க அனுப்புங்க, விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இஃப் யூ ஆர் ஹாப்பி ஐ அம் ஹாப்பி. மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் இருக்கட்டும் சார். ஆனா அது எய்ம்ஸ் மத்திய அரசு நிறுவனம் சார். திரும்ப என்ன மதுரைக்கு வர்றது சார்? இல்ல மாநில அரசோட பங்களிப்பு இருக்கு சார். கடனை வந்து மாநில அரசு அடைக்க முடியும் சார். அதுல வந்து மத்திய அரசோட பங்களிப்பு மாநில அரசு பங்களிப்பு ஜெய்கா நிறுவனம் வந்து 2 பேரும் சேர்ந்து கொடுக்கு சார். நான் கடனே வாங்காம சொந்த காசுல பண்ணலாம் சொல்றேன் சார். என்ன சார் நான் சொல்றது? எத்தனை வருஷம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. புரியுது. மற்ற மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் ஆரம்பிச்சு உடனடியா கட்ட முடியுது. மத்திய அரசு உடனடியா அதை வாங்கி கொடுத்துருது. தமிழ்நாட்டுக்கு வரேன்னு இன்னும் வரல. மற்ற கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாம் கட்டுறாங்க. எய்ம்ஸ் கட்டுறதும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க கொண்டு வரேன்னு சொன்னது கொண்டு வரட்டும் தானே இருக்காங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. 27ல திறந்துன்னு சொல்லிட்டாங்க. 26 முடிஞ்ச அப்புறம் 27ல திறந்து வந்துட்டாங்க. 27 வரலன்னு திரும்ப பேசுவோம். நீங்க காத்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்க 1000 ரூபா கொடுங்க, 6000 ரூபா கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் பரிசு போன வருஷம் கொடுத்தீங்களா? இந்த வருஷம் கொடுத்தீங்களா? கரும்பு பச்சரிசியும் கொடுங்க. ஏன் ரொக்கத்தொகை கொடுத்தீங்களா கொடுக்கலையா? 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே 3 வருஷம் கொடுத்தாங்க, நீங்க 2 வருஷம் கொடுத்தாங்க, நீங்க 2 வருஷம் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இப்ப ஏன் கொடுக்கல? காசு இல்ல, புரிஞ்சுக்குங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ப்ரொடக்டிவா கொடுத்தீங்கன்னா இந்த நிலைமையே கிடையாது.
அப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ப்ரொடக்டிவான விஷயம் இல்ல. அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு சொல்றேன் நானு. இதுக்கு பதிலா இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்றேன். அந்த மகளிர் சொந்த காசுல உட்கார்ந்துருப்பாங்க. மகளிர் மருத்துவமனை செலவழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. புருஷங்காரனுடைய குடிச்சு புருஷங்காரன் உடம்பு குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி செலவழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க சார். அப்போ ஏன் இந்த ஃபார்முலாவை பாஜகவும் சேர்த்து பின்பற்றுது சார்? எல்லா கட்சியும் பின்பற்று. எனக்கு என்ன சார் பிரச்சனை? நான் நம்ம ஊர்ல நல்ல விஷயத்தை தானே சார் மற்ற கட்சிகள் சார் நீங்க என்ன கேக்குறீங்க? நான் என் வீட்டுக்காரன் வந்து வருத்தப்படுறாங்க, நீங்க பக்கத்து ஊருக்காரன் குடிக்கிறான் பேசுறீங்க, குடிச்சிட்டு போறேன், எனக்கு என்ன கிடைச்சு? நான் என்ன பண்ணுவேன்? நீங்க இந்து மதத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்வீங்க? நீங்க வந்து நான் இஸ்லாம்லாம் பேச மாட்டேன், கிறிஸ்டியானிட்டிலாம் பேச மாட்டேன், இந்து மதம் மட்டும் தான் பேசுவேன், அதான் ஏன் மதம் சொல்வீங்கல்ல? சொல்லி நிப்பாங்க. ஏன் தமிழ்நாடு, ஏன் தமிழ்நாடு பத்தி பேசுறேன்? நான் பிஜேபி தமிழ்நாட்டை ஃபாலோ பண்றாங்க மத்த ஸ்டேட்னா உங்க தமிழ்நாடு சரியா செய்யுதுன்னு அர்த்தம் ஆயிடுதுல. அப்படி நீங்க நினைச்சா சந்தோஷப்பட்டுக்கங்க சார். நான் ஒன்னும் வருத்தப்பட சொல்றேன், சந்தோஷம். இஃப் யூ ஆர் ஹாப்பி ஐ அம் ஹாப்பி. நான் தானே சொல்றேன். நீ மக்கள் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு புரியாதா? 38 எய்ம்ஸ் தமிழ்நாட்டில் சாத்தியமாகும் சொந்த காசுல 10 பைசா கடன் இல்லாம அப்படின்னா அப்ப ஏன் செய்யலன்னு யோசிக்க மாட்டாங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்றேன். நீங்க சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்தா வேலைக்கு போவாங்க. 1000 கோடி ரூபாய் மாசம் எத்தனை இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. நீங்க எதுக்கு சார் முதலீட்டாளர் மாநாடு போய் யார்கிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தர் நான் அமெரிக்கால இருந்து வரேன், எவ்வளவு செலவழிப்பேன்? 500 கோடி ரூபாய் செயின்ட் குபைன் செலவழிப்பேன். 500 கோடி ரூபாய் நான் மாசம் 1000 கோடி செலவழிச்சிருக்கேன் சார். நான் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு செலவழிப்பேன்? 60 மாசம் 60,000 கோடி. எவ்வளவு இண்டஸ்ட்ரி? மத்திய நான் தேவேந்திரனுக்கு மட்டும் 1000 கோடி காசை கொடுத்து, இந்தா உன்ட காசை கொடுங்க, நீ ஒரு பெரிய தொழிற்சாலை என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க லோன் கொடுங்க சார், இன்வெஸ்ட்மெண்டா கொடுங்க சார். 1000 கோடி ரூபாய் காசு சார். உங்களுக்கு வளமா இருக்குமா இருக்காதா? 1000 கோடி காமெடியா தெரியும் உங்களுக்கு. நான் பேசுறேன் ஒரு 50 லட்ச ரூபா உங்களுக்கு. தம்பி நீ ஒரு தனியார் சேனல் ஆரம்பி, சந்தோஷமா இருந்தா கவர்மெண்ட் காசு கொடு, எனக்கு வந்து திருப்பி கொடுத்துரு, மாசம் 5000 ரூபாய் கொடுத்துரு. என்ன சந்தோஷப்படுங்க சார் நீங்க? நான் எங்க போற முதலீட்டுக்கு கவலைப்பட்டேன், கவர்மெண்ட் கொடுக்குன்னு. 1 கோடி பேர் இப்ப 50 ஒருத்தர் 2 பேருக்கு செய்யறதுக்கும் 100 முறை சொல்றேன், 101 முறை சொல்றேன். 1 கோடி பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு 50 லட்சமா கொடுத்தனால எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுங்க. நீங்க எத்தனை பேர் வேலை கொடுப்பீங்க? நீங்க நாளைக்கு சேனல் ஆரம்பிக்க போறீங்க, நீங்க தனியா உட்காந்து சேனல் ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்பீங்களா? 10 பேர் வேலைக்கு போடணுமா இல்லையா? அப்ப 10 பேர் வேலை, புது 10 பேர், புரியுதா? என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த 10 பேர் உங்கள்கிட்ட வந்துருவான். அப்ப நான் வேற 10 பேர் போடணும், புரியுங்களா? அப்ப நியூ ஜெனரேஷன், திஸ் இஸ் கால்ட் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? நீங்க சேனல் ஆரம்பிச்சுட்டா என்கிட்ட வேலை பார்க்குற 10 பேர் வந்துருவாங்க உங்கள்ட்ட, ரைட்? அப்ப என்கிட்ட 10 பேர் வரணும் திரும்ப. அப்ப நான் புதுசு ஆள் எடுப்பேன்ல. அப்ப என்கிட்ட இருந்து 2 பேர், அங்க இருந்து 2 பேர், இங்க இருந்து இப்படித்தானே 10 பேர் உங்களுக்கு வருவாங்க. 2 பேரும் ஃப்ரெஷ். நான் சொல்ல புரியுதா? புரியல சார்? 10 பேர் உங்கள்ட்ட நீங்க வேலை கொடுக்குறீங்க, 2 பேர் என்கிட்ட, 2 பேர் அங்க, 2 பேர் இங்க, 5 இடத்துல 2 பேர் புதுசு. சார் விவசாயிகளுக்கு மத்திய அரசு காசு கொடுக்குது, இதே மாதிரி அந்த காசு கொடுக்குது. இப்போ அதை மிச்சம் பிடிச்சிருந்தா அதுவும் இதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம், மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களையே ஆரம்பிக்கலாம். ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன், 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் நரேந்திர மோடி செஞ்சாலும் அதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுல குழப்பம் இல்லை. கம்பேரிட்டிவ்லி இது 19 ரூபாய் இப்போ யாருன்னா கொடுக்குறது, விவசாயி கொடுக்குறது இன்னைக்கு இந்தியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமா இருக்கனால பரவாயில்லன்னு நான் சொல்லி இவ்வளவுதான். ஆனா அதுவும் அதே தான், எனக்கு அதுல குழப்பம் இல்லை. நான் பெட்டர் தேன் திஸ் அப்படின்னு நான் சொல்லி இவ்வளவுதான். திமுகவில் வந்து திமுக அரசு என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். கார் வச்சுட்டு ஆள் போனால் நான் காட்டிடுவேன், நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் காசு வாங்குறதுக்கு கார்ல போனாலும் நான் காட்டிடுவேன், நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கீமை நிப்பாட்டுறீங்களான்னு சொல்லுங்க. நிப்பாட்டுறக்காக தேவேந்திரன் அரசாங்கத்தோட பேசுறேன், தேவேந்திரன் பேசுறேன். இந்த ஸ்கீமை நிப்பாட்டுற குரல் கொடுப்பாரா நீங்க சொல்லுங்க. ஐ வில் ஷோ த ப்ரூஃப். கார்ல வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாமா நீங்க சொல்லுங்க. அவங்க தான் அவங்க டார்கெட். அப்ப அது லஞ்சமா? நீங்க தேவைக்கான கூட நீங்க சொன்னீங்க, ஏதோ 2 வேளை சாப்பிடுவான், ஏதோ 2 பேர் புடவை வாங்கிடுவான், அவனா கார்ல வரவன்? எவ்வளவு இடத்துல சண்டை தெரியுமா? அவனுக்கு கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டான். கட்சிக்காரன் எப்படி பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்குற, கட்சிக்காரன் கொடுக்கல. நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்யப்படும். யாருடைய காசு சார்? மக்கள் சரி செய்யப்படணும். யாரோட? எங்க திரும்பி வரும் சார்? மக்கள்கிட்ட தான் திரும்பி. எப்படி வரும்? எப்படி வரும்? வரிகளா தான் சார். சரக்குல இருந்து இதுல இருந்து வேற என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். வருமானம் தமிழ்நாட்டு அரசுடைய வருமானம் அரசால தனியா வரி விதிக்க முடியாது. ஜிஎஸ்டி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா தெரியல. இந்த ஜிஎஸ்டி பிரிப்பை தான் ஏற்கனவே தானே பாடம் நடத்துறேன் நான். அப்புறம் திரும்ப நீங்க முதல்ல ஆரம்பிச்சு இருக்குல்லங்க. உங்களுக்கான வருமானம் அது போகவே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல வருமானம் இருக்கு, அது போகவே உங்களுக்கு மதுபானத்துல வருமானம் இருக்கு. அப்புறம் இப்ப அந்த வரி மத்திய அரசுக்கு சேர்த்து இல்ல, மக்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினா மத்திய அரசுக்கு சேர்த்து இல்ல வரி ரிட்டர்ன் ஆகுது. மதுபானமும் ரெஜிஸ்ட்ரேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி கிடையாது, 100% ஸ்டேட் கவர்மெண்ட் வரி. ஜிஎஸ்டி மூலமா புடவை வாங்கினா அந்த வரி 2 பக்கம் தானே சார் போகுது, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும். ஆமா, சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு தான் போகுது. அப்ப அந்த வகையில 2 கவர்மெண்ட்டுமே பலன் தானே அடையும் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ். ஆமா, 2க்குமே பண்ணணும் கலெக்ட். ஜிஎஸ்டினால 2 கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்கு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப தான்.
ஸோ அப்போ வருமானம் வரப்போகுது இது கொடுக்கறதன் மூலமா, அப்புறம் ஏன் அதை நிறுத்தணும், மாற்றணும்? எங்க நிறுத்துனாங்க, எங்க மாற்றினாங்க? இல்ல நிறுத்திட்டு இப்படி ஒண்ணு பண்ணலாம். எங்க யார் நிறுத்துனாங்க சொல்லுங்க? நிறுத்த மாட்டாங்க. நீங்க நிறுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. எங்க எதை நிறுத்தணும் சொன்னேன்? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதோ மற்ற விஷயங்களோ அதுக்கு பதிலா இதை செய்யலாம்னு. இதை நிறுத்தணுங்கிற நான் பயன்படுத்த வார்த்தை கிடையாது. இதை விட பெட்டரா நான் 100 ஸ்கீம் சொல்றேன்னு சொல்றேன். அவ்வளவுதான் நான் பயன். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ற கொடுக்குறேன். நான் உங்களுக்கு டெய்லி நீங்க என் வீட்டு வாசல வந்து நில்லுங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிற உங்களுக்கு கௌரவமா இருக்குமா? மாசம் 30,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியாத ஏற்பாடு நான் பண்ண உங்களுக்கு கௌரவமா இருக்கும். எது உங்களுக்கு கௌரவமா இருக்கும்? நான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், வாழ்க்கை கொடுக்குறேன். அதன் மூலமா நீங்க மாசம் 30,000 சம்பாதிக்கிறதுக்கு தெம்பாயிட்டீங்க. அப்ப நீங்க என்ன நன்றியோடு நினைப்பீங்களா? டெய்லி வாசல் வந்து தலைவரை வணக்கம் அப்படின்னா இந்த 1000 ரூபாய் ஆகணும், அதே 30,000 தான். ஆனா 30,000 என்னுடைய கிரேஸ். இந்த 30,000 உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய உழைப்பு. you will feel pride. அப்படியான வேலை வாய்ப்புகளையோ இண்டஸ்ட்ரியோ உருவாக்க முடியல சார். உருவாக்குங்கன்றேன். அப்புறம் எப்படி நீங்க ஜிம் நடத்துவீங்க? இந்தியா உலகம் பூரா வந்து இங்க நீங்க தொழில் துவங்கன்னு சொல்றீங்க, உருவாக்க முடியல சார். அப்படின்னா எப்படி நடத்துவீங்க சார்? அதனாலதான் போறாங்க, புது இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தான் வருது. உங்களுக்கு காசு 10 வருஷம் 20 வருஷத்துல போயிடுறாங்க. நான் கேட்கிறேன் சார், இந்த போன ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க சார். மே மாசத்துக்குள்ள 10,000 கோடி ரூபாய் அட்லீஸ்ட் கொடுத்துருவாங்க. 10,000 கோடி ரூபாய் முதலீடு உங்களுக்கு கம்மியா தெரியுதா? பெரிய முதலீடு தான் சார். அவ்வளவுதான், பெரிய முதலீடு தான். பெரிய பெரிய நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அதுல ஒரு 20,000 பேர் வேலை கிடைச்சிருக்கும். வேற அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 கோடியே 6 லட்சம் பேர் சார். மத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டேட் அதையும் செய்யுது. 6 லட்சம் பேர் சார். ஸ்ரீபெரும்புதூர் மொத்தமா இண்டஸ்ட்ரீஸ் வருது. பெரிய பெரிய கார் நிறுவனங்களோ மத்தவங்களோ வராங்க சார். அவங்களுக்கு நீங்க லேண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, கரண்ட் தரப்புல கொடுக்க வேண்டியிருக்கு, வரி எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் நீங்களே சொந்தமா பண்ணலாம்ல சார்ன்ற நானு. இண்டஸ்ட்ரி பொது நிறுவனங்களை வளப்படுத்துங்க, லாபத்தை சம்பாதிங்க, கொள்ளு எடுங்க, பண்ணுங்க பிரமாதமா. 10 நான் வந்து ஒரு எய்ம் சொன்னேன், 10 டைடல் பார்க் கொண்டாங்க. பொதுத்துறை 10 ஸ்டேட் ஹைவேஸ் கொண்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு ஒத்துக்குங்க. அது எப்படி பிஎஸ்என்எல் தோக்குது, ஏர்டெல் ஜெயிக்குது? அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, அவ்வளவுதானே. பிஎஸ்என்எல் தோக்கும், ஜியோ ஜெயிக்கும். எப்படி 2 பேரும் போன் தானே பேசுறோம். உங்க நிர்வாகம் ஒத்துக்குங்க. அரசு சிமெண்ட் காலி ஆகுது, பிரைவேட் சிமெண்ட் ஜெயிக்குது. அப்போ உங்க நிர்வாகம் சரியில்லை. ஆவின் பால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்கெட் அளவு கம்மியா வைக்கிறீங்க, பாக்கெட்ல களவு கம்மியா வைக்கிறீங்க, கொழுப்பு மாத்தி வைக்கிறீங்க, பிரைவேட்ல கூட போட்டு குவாலிட்டி பேசி விற்கிறான், ஜம்மு நாள்றான். உங்களால வைக்க முடியல. தனியார் மையம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. ரயில்வேஸ் முதற்கொண்டு நீங்க என்ன சார் எல்லோருக்கும் எல்லாம் இதான் திராவிட மாடல் சொல்லிருக்கீங்களா இல்லையா? எல்லோருக்கும் எல்லாம் திராவிட சொல்லிருக்கீங்களா இல்லையா சார்? இட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆர் நாட்? அப்ப ஆவினுக்கு நீங்க ஃபீட் பண்ணுங்க, டான்சிக்கு நீங்க ஃபீட் பண்ணுங்க, எல்லா நிறுவனம் காசு கொடுங்க, இந்த காசை கொடுங்க, எல்லா மக்களுக்கு கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. இப்ப கம்மியான விலைக்கு பால் கொடுங்க, ஆவினோட நட்டத்தை தவறுங்க. இல்ல கூட விலைக்கு பால் கொடுங்க, மற்ற நிறுவனங்களோட போட்டி போடுங்க. யார் வேணும்ன்றா? இந்த எல்லா நிறுவனங்களையும் தோல்வி அடைய வச்சுட்டு பஸ் நட்டம், எலக்ட்ரிசிட்டி நட்டம், ஆவின் நட்டம், எல்லாம் மானியங்கள் 7 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க. எப்படி சார் பொழைப்பீங்க? உங்களுக்கு புரியுதா? ஏதாவது மக்களுக்கு வெல்ஃபேருக்காக தானே மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க. 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு சொன்னாலும் உங்களுக்கு விளங்க மாட்டேன். நான் என்ன செய்யறது தெரியல. நீங்க வந்து டெவில் சர்டிபிகேட் பண்றீங்களான்னு எனக்கும் புரியல. நம்ம சும்மானாவது கேட்போம், ஏதாவது நான் உருப்படியா பேசுறேன். மின்சாரத்துறை நஷ்டமாகுதுன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல சார்? இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதற்கான காரணம் நிர்வாகமின்மை. எப்படி உங்களுக்கு குஜராத்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க, மானியம் எல்லாம் கொடுக்கறது இல்ல. கொடுக்காதீங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்கல்ல. அப்ப மக்களுக்கு என்ன வேணும்? நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் என்ன கேட்டாரு? எப்போ வரும் எப்போ போகும் தெரியாத உங்களுக்கு இலவச மின்சாரம் வேணுமா, 24 தடையற்ற கிரீன் மின்சாரம் வேணுமான்னு கேட்டார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க எஜுகேட் பண்ணணும். மக்கள் என்ன பண்ணணும்? நீங்க மேலும் மேலும் சோம்பேறி ஆக்குறதா, மேலும் மேலும் குடிக்க அடிமையாக்குறதா, தொழில் செய்ய ஊக்குவிக்க வேண்டாமா, பொருளுக்கு காசு கொடுக்க ஊக்குவிக்க வேண்டாமா, உழைச்சு சம்பாதிக்கிறது, இலவச மின்சாரம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நிறுத்திட்டு நிர்வாகத்தை ஸ்ட்ராங் பண்ணி இருந்தா இதுக்கான நீடு வராது. நீ கூடிக்கிட்டே போதா இல்லையா? இப்ப நேற்று வரைக்கும் 1000 ரூபாய் ஸ்கீம் கிடையாதுல்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுல, நேற்று வரைக்கும் இலவச அரிசி கிடையாதுல, ஒருக்கா கொடுக்க வேண்டியதா போச்சுல, நேற்று வரைக்கும் இலவச டிவி கிடையாதுல, கொடுக்க வேண்டியதா போச்சுல. இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இப்ப நான் என்னவா இருக்கேன்னு சொல்லு. நீங்க கொடுத்தா நான் பொழைக்கிற இடத்துல நான் என்னவா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய 60 ஆண்டு ஆட்சியில் என்னவா வச்சிருக்கீங்க? நான் இலவசமா அரிசி வாங்கணும், இலவசமா ரேஷன் வாங்கணும், இலவசமா டிவி வாங்கணும், இலவசமா மிக்சி வாங்கணும், எல்லாமே நான் இலவசமா வாங்கணும். நான் என்ன லேஞ்சில் வச்சிருக்கேன்? 12 மணிக்கு கடை திறந்தோன்னே மக்கள் எவ்வளவு பேர் வாங்குறாங்க? அது இலவசமா கொடுக்குறீங்களா? டாஸ்மாக் இலவசமா கொடுத்துருங்க. உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சூப்பர் பாயிண்ட் கொடுத்துருங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் மதுபானம் இலவசம் கொடுத்துருங்க. 12 மணி கியூல நிக்கிறானா இல்லையா மக்கள்? போய் கடல் பெருசு. நான் பண்ண வண்டியில் வரும்போது பார்த்தேன், கை நடுங்குது. ஒரு பெரிய ஒரு கை நடுங்குது. பாட்டில் பின்னாடி 2 கையில பிடிச்சு போறா, நெஞ்சு வெடிச்சு போச்சு எனக்கு. ஒரு பெரியவர் நடக்க முடியல, கை நடுங்குது.
12 மணிக்கு ரோட கிராஸ் பண்ண பின்னாடி கை வச்சு 2 கையிலையும் பிடிச்சிட்டு இருக்காரு, சரக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு, கையில வந்து சரக்கு விழுந்துடக்கூடாது. குறைந்தபட்சம் கூலி வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வு நடக்காத அளவுக்காவது இந்த ஸ்டேட் வச்சிருக்காங்கல்ல சார். பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கோங்க, பயங்கரமா ஃபீல் ஹாப்பி. இஃப் யூ ஆர் ஹாப்பினா ஃபீல் ஹாப்பி. எனக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஓவர் வளர்ந்துட்டோம், வச்சுக்கோங்க, முடிஞ்சு வச்சுக்காத. எங்க நோக்கி போறதுன்னு தெரியாம இருந்தா உட்கார்ந்துட்டே இருங்க. அடுத்த வேலை கீழே கிடக்க, நான் உட்கார்ந்து கிடக்கல, உட்காந்துருங்க. அப்புறம் பின்னாடி ஒருத்தன் ஓடுவான், முழிச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான். ஓடு 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் விழுந்து கிடக்க, அவனை பத்தி பேச மாட்டேன், நான் உட்கார்ந்துருக்கேன், உட்காந்துக்கோ. நாளைக்கு ஒருத்தன் ஓடுவான், அப்பயும் உட்காந்துட்டே இருக்க போறீங்க. 7 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு திட்டம் சொல்லுங்க. போக்குவரத்து கழகம் லாபமாகுமா? மின்வாரியம் லாபமாகுமா? ஆவின் லாபமாகுமா? என்ன லாபமாகும் சொல்லுங்க. எங்க இந்த வருமானம் வரும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப அந்த டாஸ்மாகும், திரும்ப திரும்ப அந்த வரி வருவாய் தர அந்த இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் 4 நடத்தினா உண்டு, தியேட்டர்ல 4 படம் ஓடிச்சுன்னா உண்டு, வேற என்ன இருக்கு? எல்லாமே வெட்டி செலவு. கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கொடுக்க போறான், பிசிசிஐ காசு கொடுக்க போறான், அதுல 100 ரூபா உங்களுக்கு வரி, அது வெட்டி செலவு. தியேட்டர்ல என்ன செய்ய நாட்டை காப்பாற்ற போறானா, விஜய் வருவாரா, விஜயகாந்த் வருவாரா உட்காந்துட்டு இருக்க போறான், அது ஒரு வெட்டி செலவு. அந்த காசுல உங்களுக்கு வரி. ஏதாவது உருப்படியான வரியில் உங்களுக்கு டாக்ஸ் வருதா சார்? ஒட்டுமொத்தமா அப்ப பிரதமரினுடைய வருகையை பத்தி ஆரம்பிச்சிருந்தோம். அது பெரிய தாக்கத்தை எல்லாம் அரசியல் ரீதியாக களத்துல எல்லாம் ஏற்படுத்தாதுன்றீங்க. ஆனா அன்னைக்கு அந்த மேடையில முதல்வர் ஸ்டாலின் பேச வரும்போது மோடி மோடின்னு எல்லாரும் கத்துறாங்க. அந்த கிரௌட். பிஜேபி எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த பச்சா பிஜேபி கிடையாது, குழந்தைகள் பிஜேபி, காலே பதிக்கல, ஆளே இல்ல, அந்த பிஜேபி இல்லைன்னு தெரிஞ்சு. நரேந்திர மோடி பாரத பிரதமர் பேசும்போது ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாம் தளபதி தளபதி எல்லாரும் சொல்ல வேண்டியதானே? கட்சிக்காரங்க எல்லாம் வர முடியாது. கட்சிக்காரங்க தான் வந்திருக்காங்க. உடனே பொதுமக்கள் எல்லாம் கோஷம் போட்டான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? நான் சொல்ல மாட்டேன், கட்டாயம் நீங்க சொல்ல மாட்டீங்க, ரைட்? பொதுமக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து கோஷம் போட்டாங்க, முடியும் கட்சிக்காரங்க போட்டாங்க. அது மாதிரி திமுக கட்சிக்காரங்க வர முடியாது. அண்ணன் நேருடைய கோட்டையில கட்சிக்காரங்களுக்கு பஞ்சமா? பிரதமர் பேசும்போது ஸ்டாலின் ஸ்டாலின் தளபதி தளபதி முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே? யாருக்கு இருந்தா? டிஎம்கே எவ்வளவு வைப்ரண்டோ அதற்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல பிஜேபி வைப்ரண்டா இருக்கு. பார்ட்டியா ஏடிஎம்கே சைலண்டா இருக்குது, அடக்கி வாசிக்குது. பிஜேபி அதை முழுக்க கேப்சர் பண்ண பார்க்குது. பிஜேபி அன்னைக்கு வந்து நேஷனல் ட்ரெண்டிங் வணக்கம் மோடி சோசியல் மீடியால நேரில் வந்து களத்துல சரியான கூட்டம். அந்த பக்கம் காலேஜுக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் யூனிவர்சிட்டிக்கு, இந்த பக்கம் இதுக்கு ரோட்ல சரியான கூட்டம். 5-6 மாவட்டம் பூரா கூட்டம் வந்தாங்க. அவங்க கட்சியோட கூட்டத்தை போற அளவுக்கு டெவலப் ஆகி பூரா உட்காந்து அங்கேயே உட்காந்து ஒரு எல்லாரும் வந்துட்டு நம்மளாம் பேசணும்னு சொல்லிட்டு மோடிக்கு போன அப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க, நம்ம அடுத்த எலெக்ஷன் நினைச்சலாம். அவ்வளவு தூரம் வைப்ரண்டா இருக்கு. தே ஆர் வெரி ஆக்டிவ், வெரி ப்ரோஆக்டிவ். அது பிஜேபி எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு காட்டுது. சண்டை கிடையாது, ஷோ. புரியுதுங்களா? முதலமைச்சர் பேசும்போது நாங்க மோடி மோடின்னு சொல்றோம், மோடியை வந்து போதுமான்னு சொல்ற அளவுக்கு. அதான் பாயிண்ட், அதான் கேம், அதான் பிரசன்ஸ் காட்டும். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா 1,00,000 பேர் இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 4 பேர் இருந்தீங்கன்னு கேள்வி பண்ணுவீங்களா இல்லையா? அண்ணன் KS அழகிரி ரயில் மெரியல் பண்ணார் ராகுல் காந்தி விஷயத்துல. 4 பேர் தான் இருந்தார். என்ன கேட்டால் ட்ரெயினில் ஏற போனேன், முன்னாடி இறங்கி போகலாம். அப்படி நீ ஆர்ப்பாட்டம் நீங்கள் பண்ணலாமா? ட்ரெயினில் ஏற போறதுக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? உங்கள் ட்ரெயின் லேட்டானதான் மிச்சம், வேற ஒன்றுமே இல்லை. ட்ரெயினில் ஏற்றி விட வந்த 4 பேரோட நான் மறியல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் தான். அப்போ மறியலை திட்டமிட்டு மாவட்ட தலைவர் எல்லாம் வாங்க பாடுன்னு ஒரு 1000 பேர் முன்னாடி பாடுறதுனா மறியலாக இருக்கும். 4 பேர் போய் நிற்கினா அதுதான் பிஜேபி ஷோ ஆஃப். தமிழ்நாட்டிலேயே அவங்க நின்று விளையாடுறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஆட்கள் கிடையாது. அப்புறம் ஏன் சார் தாக்கம் எதுவும் பெருசா ஏற்படாதுன்னு சொல்லியிருந்தீங்க சார்? நீங்க தமிழ்நாட்டு அரசியல தாக்கம் ஏற்படுத்துமான்னு கேட்டீங்க. அதான் இப்படி ஒரு ஷோ காட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு கூட பிஜேபி 2026 ஆட்சிக்கு வந்து நான் சொல்லணுமா? அது சொன்னா நீங்க நம்புவீங்களா? பாண்டே சார் சங்கி நினைச்சே இப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. நான் அது இம்பாக்ட் சார், தே ஆர் ஆல் ஹாப்பி. நான் சொன்னேன், நீங்க கவனிக்கல. 4 மாவட்டமாக்கும் பிஜேபி காரங்க வந்திருப்பாங்க சுத்தி, அவங்க எல்லாம் ஹாப்பியா இருந்திருப்போம். மோடியை பார்த்தோம், சிகப்பா இருக்காரு, உயரமா இருக்காரு, பார்த்தோம், ஹாப்பியா இருந்தா. என்னைய பார்த்தாரு, கையை காட்டினாரு, ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன், அது எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. OPS ஹாப்பியா இருப்பார். அலையன்ஸுக்கு ஒரு விஷயம் கேரண்டி கிடைச்சிருக்கு நம்பியிருப்பாரு. இப்படிதான் அது. என்ன வாட் சேஞ்ச் என்ன நடக்கும்? அது நம்ம எலெக்ஷன் தனி கதை இல்ல. உடனே தமிழ்நாட்டில் 38 சீட்டு பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சிருமா? நான் அப்படி போய் சொல்ல முடியுமா? ஏடிஎம்கே 38 ஜெயிச்சிருமா? நான் அப்படி போய் சொல்ல முடியுமா? அப்ப என்ன மாற்றம் கொண்டு வரும்போது? இன்னைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் தான் 30 சீட் ஜெயிக்க போகுது. அதுல நான் மாத்தல. அப்ப நீங்க என்ன ஏதாவது தாக்கம் ஏற்படுத்தினா அதான 35 இருக்கு சார், 35 கிடையாது, இனிமே 25 தான் அப்படின்னு நான் சொன்னா அது ஒரு தாக்கம். புரியுங்களா? நேத்து வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் 38 சீட் ஜெயிக்கும். இன்னைக்கு திரு மோடி அவர்கள் வந்துட்டு போன பிறகு அது 25 சரிஞ்சிருச்சு. அதுதான் தாக்கம். அந்த 35 தான் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நாங்க இருக்கோன்ற ஒரு பிரசன்ஸை காட்டுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஷோ. அது வந்து அது கட்சி. நான் தான் சொன்னேன், ஏடிஎம்கே செய்ய தவறியதை பிஜேபி செஞ்சுட்டு ஒரு ஆக்டிவான அப்போசிஷன் பார்ட்டியா நின்று விளையாடிட்டு இருக்காங்க. இது டிஎம்கேக்கு எப்படி சார்? அந்த ஷோலேயே கூட
மோடின்னு கத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அது வந்து யூனிவர்சிட்டி, இது ஏர்போர்ட், அதனால ரைட்டு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா அது ஸ்டாலின் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க திட்டம் அவங்க வந்து பண்ணணும்னு நினைச்சு தான் இதோட பெருசாக கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணி அதெல்லாம் நேரு திருச்சியில் விளையாண்டுற மாட்டாரா என்ன? அது வந்து வீடுகா ஒரு ஆள் வரணும்னு சொல்லிடுவாரு. அப்புறம் ஏன் சார் பண்ண முடியல? அல்லது ஏன் பண்ணல? அவ்வளோ அதெல்லாம் வேண்டாங்க அப்படி நமக்குள்ள அதில் சார் நமக்குள்ள அவங்க எதிர் கூட்டணி இல்லை. இது இல்லை கேம்ல. அது ஒன்றும் தாக்கம் ஏற்படுத்தாதுங்க. அதுதான் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒன்றும் தாக்கம் அடிதடி நடந்தால் தான் பிரச்சனையாகும். அது தேவையில்லை. அது வந்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இடத்துல அடிதடி எப்படி இருக்கும்? அவ்வளோ அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இவங்க கோஷம் போட்டாங்க, அவர் பேசாமல் சொல்ல முடிஞ்சது. நான் சொல்றது பிஜேபி தங்களை காட்டிக் கொண்டார்கள். ஏடிஎம்கே தன்னை காட்டிக்கிட்டே இருக்கணும், காட்டிக்க மாட்டுது. இவ்வளவுதான். எதிர்கட்சியா பிஜேபி ஆக்டிவா இருக்குது. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டுது. இவ்வளவுதான். டிஎம்கேவா தான் இருக்காங்க. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான மதிப்பு குறைப்பு திரு ஸ்டாலின் முன்னாடி இவங்க வந்து கோஷம் போட்டுனா திரு ஸ்டாலினுக்கு எந்த மதிப்பு குறைய முடியாது. டிஎம்கே திருச்சியில வந்து அவ்வளவுதான் நேரு தோக்க போறாருங்கிறதும் கிடையாது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அங்க எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் எந்த மாற்றம் இல்லை. அப்புறம் வந்தா கத்திட்டு போறாங்க. பண்ண எலெக்ஷன் ரிசல்ட் இம்பாக்ட் கிரியேட் சார் நாங்கள் கவலைப்படணும். எல்லாம் பிஜேபி போயிட்டா சார், என்ன கூட்டம் எல்லாம் வந்து மோடினா பூரா போச்சு. அப்ப திருச்சியில டிஎம்கே டெபாசிட் காலியா? அந்த கேம் மாறும். எலெக்ஷன் கேம் மாற போறது இல்லை. அப்புறம் என்ன சார்? இப்போ ஓபிஎஸ் அவர்களும் பார்த்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும்? ஒருவேளை ஓபிஎஸ் பிளஸ் பிஜேபி அந்த மாதிரியான ஒரு அது ஏற்கனவே இருக்கிறது தானே. நான் என்டிஏல இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. நாங்க ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னு ஏடிஎம்கே சொல்லிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரும் டிடியும் உள்ள இருப்பாங்க. அழைக்கவே படலையே என்டிஏ கூட்டத்துக்கெல்லாம். அதுதான் சொன்னேன். அன்னைக்கு அவங்க தாங்க ஏடிஎம்கே இருந்துச்சு, இன்னைக்கு அவங்க இல்லைன்னு இருக்காங்கல்ல. அன்னைக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் தனி நபரோட கிடையாது. புரியுங்களா? ஏடிஎம்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆபியஸா டிடியும் வருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ரெண்டு பேரும் யாராவது டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ்ல இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்ப டிஎம்கே இல்லைன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லிட்டு உங்களுக்கு? அவர் வேற கணக்குல இருந்தார், இவர் வேற கணக்குல இருந்தாரு. ஏடிஎம்கேவா ஓபிஎஸ் ஆனா பிஜேபி வந்து ஏடிஎம்கே பக்கம் போயிருக்கும். இது அப்ப ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவு இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஏடிஎம்கே எடப்பாடி. ரெண்டு பேருக்குமே பின்னடைவு தானே. இப்போ நீங்க எல்லாம் எனக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே பின்னடைவு தானே. பிஜேபிக்குமே அவங்க தான் சாய்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓபிஎஸ் கேல ஏடிஎம்கே தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அவர் தான் முடிவு எடுத்திருப்பாரு. அவ்வளவுதான் பாயிண்ட். அதுல ஒண்ணு வல்லவன் ஒருத்தர் தான் சார் வாய்க்கால். அது ஒன்றும் குழப்பம். இன்னைக்கு வந்து இவங்க இல்லைன்னா இவங்க ஒரு அடியை நிற்பாங்க. தேமுதிக வச்சு, டிடிவிஎனை வச்சு, ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு, பாரிவேந்தரை வச்சுக்கிட்டு, பாமக ட்ரை பண்ணிட்டு, இந்த மாதிரி அவங்க ஒரு அலைன்ஸ் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஓபிஎஸ் பிரைம் மினிஸ்டர் சந்திப்பு அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அது ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் என்ன ப்ரூவ் பண்றாருங்கிறத பொறுத்து. திருச்சிக்கு தெற்க எங்களால் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு தூத்துக்குடி வரைக்கும், நாங்கள் திருநெல்வேலி வரைக்கும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு அவங்க நம்புறாங்க. அது நமக்கு எலெக்ஷன்ல தான் தெரியும். திரு டிடிவி அவர்கள் வந்து ஏற்கனவே 2 தேர்தல் காட்டிட்டாரு, பெருசாக சைன் பண்ண முடியல. ஆனால் இப்போ பிஜேபி அலையன்ஸ் வருதுன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு அட்வான்டேஜ். அவங்களுக்கு 2+2 5 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் ஓபிஎஸ் சேர்றாருன்னா இன்னொரு அட்வான்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்குளத்தூர் வாக்குகள் பூரா வந்து ஒரு பக்கமாக திரும்ப வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து 3 பேரும் ஒன்று சேர்ந்து அது நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. எப்படி வருதுங்கிற பார்க்கணும். முக்குளத்தூர் வாக்கு கிடைக்கிறதுனால பட்டியலத்தூர் வாக்கு ஏதாவது ரிவர்ஸில் போதான்னு பார்க்கணும். தேவேந்திர வாக்குகளே அவன் ட்ரை பண்ணுறாங்க. அது ரெண்டும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக போதா, ஒன்று காம்ப்ளிகேஷனாக போதான்னு பார்க்கணும். அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். அது அரித்மெட்டிக்ஸ் வந்து பெரிய சிக்கலான கணக்கு. இப்படி அப்படி சொல்லிட முடியாது. இப்போதைக்கு ஓபிஎஸ் டிடிவி பிஜேபி சேர்ந்தால் லாபம் தான். கம்பேரிட்டிவ்லி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஆளுக்கு தனித்தனியாக போட்டியதோட அது பெட்டர் தானே. அப்படிதான். இப்போ அவங்களுக்கு லாபம்னா இப்போ யாருக்கு நஷ்டமாக வாய்ப்பு இருக்கும்? ஏடிஎம்கே தான் நட்டம். ஏடிஎம்கே நான் தான் ஏடிஎம்கே பிஜேபி இருந்தால் 15 எம்பி கிடைச்சிருக்கும். இப்போ 15 எம்பி கிடைக்கல ஏடிஎம்கேக்கு. யாருக்கு நட்டம்? அது குழந்தை கணக்கு. நான் சொல்லுவேன், நம்மகிட்ட 2 பேருக்கும் உத்தரவாதமான வெற்றி இருக்குமே, ஆளுக்கு ஒரு முறைச்சிட்டோம்னா தம்பி ஜெயிச்சு போகிற இவ்வளோதான கணக்கு. அதில் ஒரு எளிமையான கணக்கு தானே. நன்றி சார், உங்களுடைய நோக்கம் நீங்கள் பகிர்ந்த கருத்துக்களுக்கு. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8.